வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஷோ சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோமதியோட அம்மாவோட பிறந்த நாள்ல எந்த பிரச்சனையும் இல்லாம ரெண்டு குடும்பமும் ஒத்துமையா சேர்ந்து பிறந்த நாளை கொண்டாடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஒரு பக்கம் நம்ம பாட்டி என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம முத்துவேல் சக்திவேல் கிட்ட ரெண்டு பேருமே இருக்கிற உண்மையை சொல்லிடுறாங்க. இங்க பாருங்க, ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து என்னோட பிறந்த நாளை கொண்டாடுறதா இருந்தா கொண்டாடுங்க, இல்ல அப்படின்னா என்னால இந்த எழுத்தை விட்டு இல்ல வாசப்படி தாண்டி கூட நான் வரவே மாட்டேன் அப்படிங்கறது ஓப்பனா சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோமதி என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு எப்படி போறது என்ன அப்படின்னு யோசிக்கும் போது கதிர் வந்து கண்டிப்பா போயிடலாம் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லிடுறாங்க. இதனால என்ன பண்றாங்க சுகன்யா, உடனே அந்த விஷயத்த வந்து இவங்க வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்ல நம்ம சக்தியும் முத்து என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அந்த குடும்பம் வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணும், அதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், வெட்டி பொலி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சக்தியில் ஒரு பக்கம் கத்துறாரு, முத்துவில் ஒரு பக்கம் கத்துறாரு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா குமார் கிட்ட வந்து சொல்றாங்க, குமார் என்ன நடந்தாலும் சரி அந்த குடும்பம் வரவும் கூடாது, நம்ம குடும்பம் மட்டும் சேர்ந்து இந்த பிறந்தநாளை சீர சிறப்பமாக செய்யணும், உங்கள் பாட்டி வரலன்னா கூட தூக்கிட்டு போயாச்சு இந்த பிறந்தநாளை கொண்டாடணும், அது ஊரே மெச்சிக்கிற அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா திட்டங்களை எல்லாம் தீட்டிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நம்ம செந்தில் மீனா ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா தனியாக செந்தில் வந்து தேவையில்லாத வேலைகளை பார்க்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலும் வேறு வழி இல்லை, என்ன சொன்னாலும் சரி இந்த மனுஷன் புரிஞ்சுக்க போகிறதில்ல, இருக்கிற பணத்தை வச்சு தாம் தூம்னு செலவு பண்ணிட்டு இருக்காரு, மாமா எதுக்காக கொடுத்தாங்க அந்த 10 லட்சம் இருந்தால் லோன் அடிச்சுட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இவங்க என்னடானா அந்த 10 லட்சத்தை வச்சு ஃபர்னிச்சர் சோஃபா சேர் அப்படி இப்படின்னு வாங்கி தேவையில்லாத பணத்தை அழிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் செந்தில் எப்போ புரிஞ்சுக்க போறாரு, நம்ம பண்ணுறது தப்பு, இந்த தப்பை தொடர்ந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த பேசிக்கே இல்லாமல் ஒரு பாட்டு தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீ என் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, உங்கள் அம்மா வீட்டுக்கு போய்க்கோ அப்படி இப்படின்னு கண்டபடி பேசிடுறாங்க. இதனால மீனா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்படுறதோட மட்டும் இல்லாமல் இந்த செந்திலோட ஆட்டத்துக்கு இதோட நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிற முடிவும் நம்ம மீனா வந்து எடுக்கிறாங்க. என்னங்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.